அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வள்ளலார் ஆர் ஸ்ரீரங்கராஜன். நம்ம இப்ப ராகு கேது பயிற்சியை பத்தி பார்க்க போறோம். ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ஒரு கிரகங்களே கிடையாது, அது ஒரு நிழல் அப்படிங்கிறது அறிவியலாளர்களும் பகுத்தறிவு சிந்தனையாளர்களாலும் சொல்லப்படுகிறது. உண்மையில் அது ஆமா இல்லையா அப்படின்றால் ஆம். ராகு கேதுக்கள் அப்படின்றது வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் கிடையாது, அது ஒரு நீழல், பூமி சந்திரனுடைய நீழல். அந்த நீழல் கிரகங்கள் என்னென்ன விஷயங்களை செய்யும்? சாயா கிரகங்கள் என்று பெயர். சாயா என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு நீழல் என்றுதான் தமிழில் பொருள். அப்ப அந்த நீழல் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா ஆம், கட்டாயம் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு மரத்தின் அடியில் ஒரு மனிதன் இளைப்பாறினால் அவன் களைப்பு தீரும். அதுவே ஒரு மரத்தின் நிழலின் அடியில் ஒரு செடி இருந்தால் அது சரியான வளர்ச்சியை பெறாது. ஒரே நிழல் ஒருவருக்கு இளைப்பாறுதலும் ஒருவருக்கு வளர்ச்சியின்மையும் தருகிறது. அதுபோல்தான் இந்த ராகு கேதுக்கள் என்ற அந்த நிழல் கிரகங்கள் தான் இருக்கும் இடத்தில் ஒரு சிலருக்கு நல்வாழ்வையும் ஒரு சிலருக்கு பாதிப்புகளையும் ஏற்படுத்துகிறார். இப்போது இந்த மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பத்திற்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்மத்திற்கும் பயிற்சியாகி எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன விஷயங்களை செய்ய போகிறார் என்பதை தான் பார்க்க போகிறோம். இப்ப உங்க ராசியை நம்ம பார்க்க போறோம். ரிஷபராசி நேயர்களே வணக்கம். உங்க ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன மாதிரி செயல் விஷயங்களை செய்ய போகிறார் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி உங்க ராசியுடைய செயல் என்ன? உங்க ராசி காலபுருஷ தத்துவத்திற்கு 2வது ராசி நீல ராசி. நீளம் அப்படிங்கிறது பொறுமையானது அப்படின்னு அர்த்தம், உழைக்கும் திறன் அதிகம் கொண்டது அப்படின்னு அர்த்தம். அகழ்வாரை தாங்கும் நீளம் போல் தன்னை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படிங்கிறது திருவள்ளுவருடைய வாக்கு. அப்ப நீல ராசியான ரிஷபராசிக்காரர்கள் எவ்வளவு துன்பம் வந்தாலும் தாங்கி கொண்டு வெளிக்காட்டி கொள்ளாமல் சிரித்த முகத்தோடு வாழ்க்கையை எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் தன்னம்பிக்கையும் நிறைந்தவர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன செயல் விஷயங்களை செய்ய போகிறது? உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு ராகு பகவானும் 4ஆம் இடத்திற்கு கேது பகவானும் வரப்போறாங்க. இந்த 10இல் இருக்கக்கூடிய ராகு நற்செயலை செய்வார். 4இல் இருக்கக்கூடிய கேது தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் தொல்லைகளை செய்வார். இது பொதுவான ஒரு பலன். உங்க ரிஷப ராசிக்கு 10வது ராசி கும்பராசி. கும்பம் ராஜ மரியாதையை தரக்கூடிய ராசி. அதுவே உங்களுடைய 10வது ராசியாக வரும் பொழுது அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவங்களுக்கு கட்டாயமாக அரசு வேலை கிடைக்கும். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏற்கனவே எக்ஸாம் எழுதி 1 மார்க்ல போச்சு, 1/2 மார்க்ல போச்சு அப்படின்னு சொல்றவங்களுக்கு கட்டாயமாக இந்த தடவை அரசு வேலைக்கான வாய்ப்பு விஷயங்களை உறுதியாக ஏற்படுத்தும். அப்ப அரசு வேலைக்கான முயற்சியை தாராளமாக செய்யலாம். கமிஷன் அடிப்படையில் செய்யக்கூடிய தொழில் செய்வோருக்கு கட்டாயம் நல்ல வளர்ச்சி, நல்ல முன்னேற்றத்தை இந்த ராகு கேது பயிற்சி அவசியமாக செய்யும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு. சரி, கேது என்ன செய்வார்? கேது 4ஆம் இடத்தில் கேது. 4ஆம் இடத்தில் கேது பட்டப்படிப்பு படித்துக் கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கு கவனம் தேவை. கல்லூரி செல்கின்ற மாணவர்கள் கட்டாயம் கவனமாக இருக்க வேண்டும். கல்லூரி படிப்பில் தடைத்தடங்கள் ஏற்படுத்தும் சிறு ஒழுக்கக்கேடால் கல்லூரியிலிருந்து இடைநிற்றல் ஏற்படுவதற்காக கூட வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருந்தால் இந்த துன்பத்திலிருந்து கட்டாயமாக மீண்டு விடலாம். தாயாருடைய உடல் ஆரோக்கியம், அதில் கட்டாயம் கவனம் செலுத்த வேண்டும். உடம்பில் கட்டி கொப்பளம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய பெற்றோரை கொண்டவர்களுக்கு கட்டாயம் கவனம் செலுத்தணும். தாய் மீது கவனம் செலுத்தலைன்னா தாய்க்காக நீங்க ஒரு மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தும். தாய் மீது ஆரோக்கியம், தாயின் ஆரோக்கியத்தின் மீது மிகவும் கவனம் தேவை. சொத்து வாங்கியாச்சுங்க, பத்திரம் பதிய முடியல, பட்டா மாறுதல் ஆகல அப்படின்னு சொல்றவங்க கட்டாயம் கவனமா இருக்கணும். அந்த பத்திரப்பதிவுல உங்களுக்கு சங்கடம், சலிப்பு, இம்சைகளை ஏற்படுத்தும். வீடு மனப்பட்டவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இன்கம்ப்ளீட் குறையாகவே கொஞ்ச நாளைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு விஷயங்களை செய்யும். அளவு உங்களுடைய பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரியான அளவை போட்டு நீங்க வீடு அமைச்சிக்கிறது நல்லது. அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, அத்தனடி சேர்த்து போடுவோம், அத்தனடி சேர்த்து போடுவோம், பின்னாடி செய்ய முடியாது, இப்பவே செஞ்சுட்டாதான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கடன்ல மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு விஷயங்களை உருவாக்கும்.
கேது உங்களை சிக்கலில் மாட்டிவிடக்கூடிய கிரகம், ஆசை காட்டி மோசம் செய்யும். கவனமாக இருந்தால் இந்த கேது பின்னக்கூடிய இந்த வலையிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். கேது வலை கிரகம் உங்களோட நெட்வொர்க் பிஸ்னஸ் செய்கிறவங்களை காப்பாற்றும். வலை பின்னல், சங்கிலி தொடர் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட்டிங், நெட்வொர்க் பிஸ்னஸ் செய்கிறவங்கள நல்லா வச்சுக்கும். வேற மாதிரியான தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இம்சை தொந்தரவு தொழில்களை ஏற்படுத்திவிடும். கொஞ்சம் கவனம் தேவை. ரிஷபராசிக்காரர்கள் பெற்றோர்களின் மீதும் செய்கின்ற தொழிலின் மீதும் மிகவும் அதீதமான கவனம் தேவை. ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு அரசாங்க வேலை கட்டாயமாக கிடைக்கும். தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு தாயுடைய உடல் ஆரோக்கியத்துல கட்டாயம் கவனம் தேவை. தாய்க்கு மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு விஷயங்களை உருவாக்கும். சளி, நீர் சம்பந்தமான தொந்தரவு தொல்லைகள் ஜாதகருக்கே ஏற்படுவதற்கான வாய்ப்பு விஷயங்களை செய்யும். மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு மண் மனை யோக பாக்கியங்கள் ஏற்படும். இளைய சகோதர விஷயங்களில் கொஞ்சம் தொந்தரவு தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு விஷயங்கள் உண்டு. ரிஷப ராசிக்காரர்கள் இந்த ராகுகேது பயிற்சிக்கு நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் காளி, காளி, துர்கை, பிடாரி, இந்த மாதிரி வடக்கு பக்கம் பார்த்த தெய்வங்களுக்கு ராகுகால வேளையில் எலுமிச்சம்பழத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது இந்த ராகுகேது தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்பினுடைய அளவுகள் கட்டாயம் குறையும். உங்கள் சொந்த ஜாதகத்தில் பார்த்து கொண்டு தசாபுத்திகள் மாற்றம் ஏற்படுகிறதா அல்லது அதே தசா அதே புத்திகள் நடக்கிறதா அப்படின்னு பார்த்தும், சுபதசா சுப புத்திகள் நடக்கிறதா அப்படின்னு பார்த்தும் அதற்குள்ள இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது இந்த ராகுகேதுவால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கும். நலமுடன் வாழ்வீர்கள்.